सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ द्वितीयोऽध्यायः। முதல்ல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு 3 விதமா அவனுடைய ப்ராப்ளம் என்னன்னு கண்டுபிடிச்சார். அவனுடைய ப்ராப்ளம் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அஜ்ஞானம், ரெண்டாவது இன்சிடென்டல் ப்ராப்ளம் சண்டைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது ரெண்டுத்தையும் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக முதல்ல 3 விதமா அவனை இப்போ கன்வின்ஸ் பண்ண போறாரு. அதுல முதல்ல பிலசாபிக்கல் ஆத்தியாத்மிக திருஷ்டியில அவன் என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல சொல்லணும். அதுக்கப்புறமா தார்மீக திருஷ்டியில அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும், எத்திக்கலா சொல்லணும் அவனுக்கு. அதுக்கப்புறம் லௌகிக திருஷ்டியிலையும் நீ சண்டை போடுறதுதான் நியாயம் அப்படி 3 சொல்லணும்ன்றதுக்காக முதல்ல இப்போ பிலசாபிக்கலா சொல்றாரு. இப்போ ஆத்தியாத்மிக திருஷ்டியில பார்த்தாக்க இந்த ஆத்மாவானது எங்கும் நிறைந்திருக்கு, அந்த ஆத்மா தான் நீ, அந்த ஆத்மா தான் நான். இப்படி இருக்கும் போது அந்த ஆத்மா நித்தியமாகவும் சத்தியமாகவும் அபிகாரியமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு செயல்னால ஒரு இதுவும் இல்லை, அது எதோடையும் சங்கப்படுவதும் இல்லை. அதனால நீ இந்த பீஷ்மர் துரோணர்கள் எல்லாம் சொல்றதுனால ஒன்னும் நடக்க போறதில்ல. அதனால நீ இந்த சண்டைய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத, ஆகையினால நீ சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக முதல்ல ஆத்தியாத்மிக திருஷ்டியில இது சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும் போது இவனுடைய ஃபண்டமெண்டலான, அதாவது சில விஷயங்கள்லாம் முதல்ல இருந்து சொல்லி புரிய வச்சாதான் அவனுக்கு புரியும். ஃபண்டமெண்டலா என்னன்றத சொல்லி, அதுக்கப்புறமா தார்மீகமா என்னன்றத சொல்லி, அதுக்கப்புறம் லௌகிகமா என்னன்னு சொல்லி, இப்படி எல்லாம் சொன்னாக்கா அவனுடைய மனசுல அந்த ஞானமானது திடமாயிடுச்சுன்னா அவனுடைய செயல்கள்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அபிப்பிராயப்பட்டு கிருஷ்ண பரமாத்மா அவனை சொன்னார். என்ன சொன்னார்னா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா. மாத்ரா அப்படின்னா புலன்கள், ஸ்பர்ஷாகனா அதனுடைய விஷயங்கள், சப்தாதி விஷயங்கள். இந்த உலகத்துல சப்தாதி விஷயங்களை உங்களுடைய புலனால நீ பண்ணி கொடுத்தனால வரக்கூடிய சுகமோ துக்கமோ இது எல்லாமே எதுவுமே நிலையானது கிடையாதுப்பா. இது எல்லாம் அனித்தியமான சுகங்க தான் இந்த உலகத்துல இருந்து உனக்கு பெற முடியும் அப்படின்றத சொல்றதுக்கு ஆகமா பாயினோ அனித்யாகா. எது ஆகமம் அப்படின்னா வந்ததுன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அது போயிடும். அப்பாயி எது வந்ததோ அது போயிடும். ஆகமா பாயினா அப்படின்னா என்ன அர்த்தம், இது அனித்தியமான சுகம். இந்த அனித்தியமான சுகத்தை பார்த்து நீ ஏமாறாத. இதனால வரக்கூடிய துக்கமோ சுகமோ, சுகம் வந்ததுன்னா ஒரேடியா ஹர்ஷம் குதிக்கிறது, துக்கம் வந்ததுன்னா ஒரேடியா டிப்ரஸ் ஆறுது அப்படின்ற 2 காரியம் உங்ககிட்ட இருக்கு. அது ரெண்டுமே கூடாது. அதனால தாம் திதிக்ஷஸ்வ, அத நன்னா என்டியூரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரத்துக்கு வரணும்னாக்க எல்லாத்தையும் பொறுக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சாஸ்திரம் வரும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு, முதல்ல இந்த வேல்யூவை சொல்றாரு. தான் திதிக்ஷஸ்வ பாரத, இந்த சீதம் புஷ்ணம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி நியாயம் அநியாயம் மானம் அபமானம் இது எல்லாம் பின்னாடியே சொல்ல போறாரு. இதெல்லாம் வந்ததுன்னாக்க ஞானியானவன் என்ன பண்ணுவான், சுகம் வந்ததுன்னா ஒரேடியா குதிக்க மாட்டான். சுகேஷு பிரியதஸ்பிருஹா துக்கேஷு அனுத்விக்னமனாக அப்படின்னு சொல்ல போறாரு. துக்கம் வந்தா ஒரேடியா இடிஞ்சு போறதுன்றதும் கிடையாது, படிச்சவனுக்கு அழகு கிடையாது. அதே மாதிரி சுகம் வந்ததுன்னா ஒரேடியா குதிக்கிறதுன்றதும் இது கிடையாதுப்பா. இது எல்லாம் வாழ்க்கையில நீ பொறுத்து கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லிட்டு, யார் ஒருவன் இப்படி இந்த சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக சமமாக பாவித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் உண்மையிலேயே ஒரு மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அந்த மனிதனானவன் இங்க மாத்திரம் அவன் சிறக்கிறதா இல்ல, அவனுக்கு மோட்சமே பலமாக கூட வரக்கூடிய அளவுக்கு இந்த திதிக்ஷான்ற ஒரு வேல்யூ உங்களுக்கு கொடுக்க போறது அப்படின்னு சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். எம்ஹி நவ்யதயந்தியேதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் வீரம்
தோ மிருதத்வாய கல்பதே யம் புருஷம் ந யதயந்தி. எந்த புருஷனானவன் இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது இந்த சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறானோ அவன் ஒரு நாளும் கலங்குவதில்லை. யதயந்தி அப்படின்னாக்க பய சலனையோகோ அப்படின்னு தாது. பயம் சலனம், பயத்தினால உண்டாகக்கூடிய சலனுக்கு பேரு வியசம்னு பேரு. யாரு வியதயந்தி, யார் ஒருத்தன் இந்த மாதிரி சமயத்துல எந்த ஒரு புருஷன் அவன் கலங்காமல் இருக்கிறானோ, சலனம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் ஹே புருஷர்ஷப அப்படின்னு. புருஷர்ஷப புருஷானாம் ரிஷபஹா புருஷர்ஷபஹா. ரிஷபான்னாக்க இந்த புல் அமங் தி பர்சன்ஸ் இங்கிலீஷ்ல கூட ஒரு பிரயோகம் இருக்கு. அது நம்மளுடைய பிரயோகம் தான் வரும். அது முனி புங்கவஹா அப்படின்னு. புருஷ ரிஷபஹா அப்படின்னாக்க ஒஸ்தி அமங் த புருஷன். நீ புருஷனா இருக்க வேண்டாமா, நீ போய் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிய, நீ புருஷ ரிஷபன் இல்லையா அப்படின்னு அவனை சொல்லி விடுறாரு. இப்படி புருஷ ரிஷப யார் ஒருத்தன் இந்த துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பார்க்கிறானோ, சம துக்க சுகம், அவன் தான் தீரன். தீரன் அப்படின்னாக்க இங்க வீரன் அப்படின்ற அர்த்தம் இல்ல. தீரன்னாக்க மேன் வித் விஸ்டம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கதோபநிஷத்துல அங்கங்க தீரஹா தீரஹான்னு வந்ததுன்னா இந்த அறிவு இருக்கிறவன தீரன்னு சொல்றது உபநிஷத்தினுடைய வழக்கம். அப்படி மேன் ஆஃப் விஸ்டம் அவன் சகா. அப்படிப்பட்டு யார் ஒருத்தன் சமமாகவும் துக்காகவும் தீரமாகவும் இருக்கிறானோ, யார் ஒருத்தன் சுகப்பிராப்தோ ஹர்ஷம் இல்லாமல் துக்கப்பிராப்தோ விஷாதம் இல்லாமலும் இருக்கிறானோ அவன் தான் தீரன். அப்படிப்பட்ட தீரனானவன் அமிர்தத்வாய கல்பத்தே. அமிர்தத்துவம் அப்படின்னாக்கா மோட்சம், சாகும் நிலையை இல்லாத சாகையும் சாவையும் கலக்கிறான் அப்படின்றதுக்காக மோட்சாய அமிர்த பாவாய அப்படின்னா. அமிர்த பாவம் எப்படி வரும் தீரனுக்கு அப்படின்னாக்கா, அமிர்த பாவம் வரணும்னா சாஸ்திரத்துல ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வேதாந்த ஞானத்தினால. அது என்ன வேதாந்த ஞானம்? நித்யாத்ம தரிசனம். ஆத்மா நித்தியம், ஆத்மா பிரம்மம் அப்படின்ற இந்த தரிசனத்தினால அவன் மோக்ஷாய கல்பத்தேனார். அவன் அதுக்கு சமர்த்தகா பவதி. கல்பியகானாக்க அவன் அதுக்கு உரியவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்தது இன்னொரு காரணத்தை சொல்ல போறாரு. நாசதோ வித்யதே பாவஹா நா பாவோ வித்யதே சம் வித்யதே ததஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோ தத்வதர்ஷிபிஹி ந அசதஹ பாவஹா வித்யதே. அசத்தான பொருள் இருந்து ஒரு சத்தான பொருளானது வரவே வராதுப்பா அப்படின்னு. அசத்தான அபாவத்திலிருந்து ஒரு பொருளானது சத்தையான பொருளானது வரவே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஆப்ஜெக்ட் உலகத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விதமா கூடியிருக்கு. ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி உதாரணத்துக்கு வாட்டர் இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கு சொரூபமாக ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சத்தம் இருக்கு. அது எப்படின்னா சில்லுன்னு இருக்கு, சீதஸ்பர்ஷா ஆபஹா அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அத நீங்க அக்னியினோட சேர்க்கறீங்க. அக்னியினோட சேர்த்தாக்கா என்ன ஆகுதுன்னா அது வெந்நீரா ஆகுது. வெந்நீரா ஆன உடனே அதுக்கு என்ன ஆச்சு? அந்த சூடுன்றது அதுக்கு பாரோட எக்ஸிஸ்டன்ஸ். எது பாரோ பண்ணி வந்ததோ அது ரொம்ப நாள் இருக்காது. அது என்ன கொஞ்ச நேரம் ஆச்சுன்ன உடனே அது போயிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு அடுப்பு இருக்கு, அடுப்புல இந்த அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். பார்த்த உடனே அந்த பாத்திரமானது சாதாரணமா அது சீதஸ்பர்ஷமா தான் இருக்கும். அது நெருப்போட சேர்ந்தது. நெருப்போட சேர்ந்த உடனே அது சுட்டுது. உடனே அதுல தண்ணியை ஊற்றினோம், அந்த தண்ணியானது அதுவும் சுட்டுது. அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டோம், அதுவும் சுட்டுது. இப்படி எல்லாம் சுட்டுட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த வெஜிடபிள் ஆனது தன்னை பறிக்கிறது நம்ம சாப்பிடுறோம். அந்த தண்ணியா அதுக்கப்புறம் இறக்கி வச்ச உடனே என்ன ஆகுன்னு பாருங்க, அந்த வெஜிடபிளும் தன்னுடைய நிலைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை தன்னுடைய நிலைக்கு வந்துடும் அந்த இது. ஆனா இந்த நெருப்பு மாத்திரம் கொஞ்சம், நெருப்பும் அதனுடைய நிலையை மாறும் சொல்ல முடியாது. நெருப்பு அதனுடைய நிலையில தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய சொரூபம் என்ன, சுடுறதுங்கிறது அதனுடைய சொரூபம். அது அதே மாதிரி தண்ணீருடைய சொரூபம் என்ன, சீதமா இருக்கிறது தான் தண்ணீருடைய சொரூபம். இப்படி சொரூபத்தோட இருக்கக்கூடியது எதுவோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடியதுதான் சத்தான்னு பேரு, தன்னுடைய சொரூபமா. இப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் சொரூபமா சத்தம் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தான்னாக்க இல்லவே இல்லை. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிருத்து இருக்கு, மிருத்துல இருந்து கடமானது உண்டாச்சு.
மிருத்திலிருந்து கடமானது உண்டாச்சு. அந்த கடமானது என்ன ஆச்சு, அது வர காலத்துக்கு முன்னாடி இல்ல, அது இப்ப வந்தது. வந்த உடனே முன்னாடி இல்லாம இருந்தது, இப்ப இதுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அது உடஞ்சதுன்னா கூட என்ன ஆகும்னா அது சில்லாதான் ஆகும். சில்லான்னா மண்ணாவே ஆகும். மண் இருந்தது முதல்ல, மண்ணுல இருந்து குடம் வந்தது, குடத்துல இருந்து இப்போ திருப்பி குடம் அழிஞ்ச உடனே என்னாச்சு, மண்ணு தான் இருக்கு. ஆக இந்த மண்ணு தான் அதுல சத்தை. இந்த மண்ணை எடுத்துட்டு நீங்க அந்த குடத்தை பாருங்க அப்படின்னு சொன்னா குடமானது எங்க இருக்கு, எங்கேயுமே இல்ல. அதுக்கு ஒரு பாவமே இல்ல. அது ஏதோ நடுவுல வந்தது. எப்படி வந்ததுன்னா இங்க தண்ணியானது சுட பண்ணதுனால வந்ததுன்னா திருப்பி அது பின்னாடியே போற மாதிரி ஒண்ணு. இந்த கடத்துல மாத்திரம் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த கடம்ன்றதே இல்ல. இன்ஃபேக்ட் உலகத்திலேயே இல்ல அந்த கடம்ன்ற வார்த்தை. மண்ணை எடுத்துட்டு நீங்க குடத்தை காமிங்கன்னா எப்படி காமிக்க முடியும்? ஆனா அந்த கடம்னு ஒண்ணு இருக்கு, அது நமக்கு யூஸ் ஆகுது. யூட்டிலிட்டி வேல்யூ அர்த்தக்கிரியாக்காரிக்கும் அந்த குடத்துக்கு இருக்கதான் இருக்கு. அதே மாதிரி அந்த குடமானது போயிட்டு இந்த ஹால் இருக்குனாக்கா இதுல ஆகாசத்தை மறைச்சி இந்த ஹால் ஒண்ணு கட்டியிருக்கோம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். இந்த வால் எல்லாம் எடுத்துட்டா என்ன இருக்கும், அது வெறும் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுதான் இதனுடைய உண்மையான ஒரு. இது காலத்தினால கட்டுப்பட்டு இருக்கு, இது லிமிட்டடா இருக்கக்கூடியது. இந்த லிமிட்டடா இருக்கக்கூடியதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100 வருஷம் இருக்கு, 200 வருஷம் இருக்கும். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அசத்தா தான் இருக்கு. அசத்துன்னா என்ன அர்த்தம்னா மித்தியான்னு இருக்கு, இல்லைன்னா டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி அசதா பாவகா வித்தியை, இப்படி டெம்பரரியாக இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு உண்மையான சுவாபாவிகமான ஒரு பொருளை நாம நிச்சயமா எதிர்பார்க்கவே முடியாதுப்பா. அதே மாதிரி அபாவகா வித்யதே சதஹா அப்படின்னு ரியலா இருக்கக்கூடிய அந்த சத்தையானது அது என்ன ஏற்கனவே இருந்துதான் வரும். அபாவத்திலிருந்து ஒரு பாவமான பொருள் வரவே வராது. ஏற்கனவே எந்த மிருத்து இருந்ததோ அந்த மிருத்து தான் கடைசி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இது தான் எக்ஸாம்பிள் புரியுது. ஆனா இந்த உலகமும் அப்படிதான். உலகம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு நாம, அதுவும் ஒரு ரூபம். எப்படி கடமான, எப்படி செயின், வளையல், கொலுசு இதெல்லாம் பேரா இருந்தாலும் அதுல இருக்கிறது உண்மையிலேயே இருக்கிறது தங்கம் ஒண்ணுதான் சத்தா. அந்த தங்கத்தை எடுத்துட்டு நீங்க பாக்கணும்னா அங்க செயினே இல்ல. செயின்ன்றது ஒரு பேர் தான், நம்ம யூஸ்ஃபுல்னஸுக்காக நம்ம வச்சிருந்த பேரு. அப்படிதான் உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே அனித்தியமான பொருள்கள் தான், இன்க்ளூடிங் தி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அதுதான் அவருக்கு சொல்ல வராரு. இப்படி இருக்கிறதுனால நீ எதுக்காக இப்படி சண்டை போடுறதுக்கு பயந்த அப்படின்னு புரியலையே. எல்லாருமே பிரம்மத்தினுடைய கல்பம் தான். உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே பிரம்ம நிலையில இருக்கக்கூடியவர்கள் தான், ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறவர்கள் தான். அதனால இவர்கள்லாம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் என்ன, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அழியக்கூடிய பொருள்கள் தான், எல்லாமே மித்யா தான். அதனாலதான் அவர் பிரம்ம சத்தியம் ஜெகத் நித்யா ஜீவஹா பிரம்மைவ அப்படின்னாரு. இன்னும் இவர் ஜீவஹா பிரம்மைவ வரல. ஏன்னா இவர் இனிமேற்பட்டுதான் இப்ப அந்த ஆத்மாவுடைய நேச்சர் எல்லாம் சொல்ல போறார். சொல்லிட்டு இது கடைசியில தான் வர போறார். ஆக பிரம்ம சத்தியம் ஜெகன் வித்யா இதை நீ தெரிஞ்சுக்கிட்டானே, ஆனால் நீ இந்த சண்டை போடுறதுக்காக நீங்க கவலைப்பட வேற. இந்த விஷயத்த உபயோகோ அப்படி இந்த சத்தியமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் மித்யா இருக்கக்கூடிய அனாத்மாவும் கூட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்துருக்கு. எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிறது பிரிக்க முடியல நமக்கு. எது ஆத்மா எது அனாத்மா அப்படின்றது பிரிக்க முடியல. நித்யா நித்திய வஸ்து விவேகம் இல்லாத காரணத்தினாலதான் உனக்கு இந்த பயமானது ஏற்பட்டிருக்கு. உறவினர்கள்லாம் பார்த்து நீதான் காரணம் எல்லாத்துக்கும் நீயா நினைச்சுட்ட. அது என்னடைய ஆச்சரியம்னா, நீயே உன்னுடைய ஆத்மாவோட சேர்ந்துட்டு மனத்தோட சேர்ந்துட்டு நீ பெரிய ஆளுன்னு நினைக்கிட்டு பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் இதெல்லாம் பார்த்து பாருன்றதெல்லாம் இல்லாம நான் தான் கொல்ல போறேன் அப்படின்னு அவன் நினைச்சிருந்ததுக்கு காரணம் என்ன? அவனுடைய அஜ்ஞானம். அவனுடைய அஜ்ஞானம் என்ன? நித்யா நித்திய வஸ்து விவேகம் இல்ல அவனுக்கு. நித்யா நித்திய வஸ்து விவேகம் யாருக்கு இருக்கோ அவன் தான் தீரன் அப்படின்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றார்? நித்யா நித்திய வஸ்து விவேகம் யாருக்கு இருக்கோ அவன் தான் தத்துவதரிசி. இந்த தத்துவத்தை நன்றாக பார்க்கக்கூடிய வைஸ் பீப்புள் அப்படின்னாக்கா அவர்கள் தான் தத்துவத்தை தெரிவார். அவர்கள் இந்த முடிவான கருத்து அந்தஹா திருஷ்டஹா அவன் நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் இந்த விஷயத்த. இந்த உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாமே எபிமலர் தான், இருக்கிறது பிரம்மம் ஒன்றுதான், அதை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சு அந்தஹா அந்தஹான்னா அந்த முடிவை, திருஷ்டஹா அவர்கள் அந்த முடிவான கருத்தை நன்றாக காணப்பட்டு விட்டார்கள், அவர்களுக்கு தெரிந்து விட்டது. அனையோகோ உபயோகி இந்த ரெண்டுமே போத் இந்த சத்தியமா இருக்கிறதும் நித்தியா இருக்கிறதும் என்ன அப்படின்றத அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் இந்த நித்யா நித்திய வஸ்து விவேகமாக புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான்
வைஸ்மன் வீரர்கள், அவர்கள் தான் தத்துவதரிசிகள். உனக்கு இது தெரியாததுனாலதான்ப்பா இந்த ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி சொல்றாரு. எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க, சத்துவானது பிரம்மம் ஒண்ணுதான் சொல்றீங்க, பாக்கி எல்லாம் மித்தியான்னு என்னமா சொல்றீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கு அவர் சொல்றார், அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. அந்த பிரம்மமானது ஆத்மா அனாத்ம விவேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவானது சத்தியமான பொருள். பாது சத்தியமான பொருள்னா மாத்ரா ஸ்பரிசாஸ்து கௌந்தேயா அப்படின்ற ஸ்லோகத்துல ஆகமா பாயினோ அனித்யாகான்னு சொன்ன இந்த புலன்கள்னால வரக்கூடிய பொருள்கள் எல்லாம் அனித்தியம்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா ஆத்மாவானது நித்தியம். அப்படி நித்தியமா இருந்தா மாத்திரம் ஆத்மா போதாது, அது அவிநாசி, ஒரு நாளும் நாசம் அடையாது அப்படின்றதுனாலதான் அப்பதான் அந்த நித்தியமானது திருடப்படுறது இல்லையா. எப்பொழுதும் இருக்கு அப்படின்னா என்ன, ஒரு நாளும் நாசமாகாமல் இருக்குன்னு அதுக்கு வேற ஆங்கிள் இருக்கு. அவிநாசி டு தத்வித்தி, அந்த ஆத்மாவை அவிநாசி என்று இதுவோ இந்த டூ அப்படின்னா இதுவோ இந்த பிரம்மமோ என்றால் இந்த ஆத்மாவோ என்றால் அவிநாசி தத்வித்தி என்று நீ தெரிந்து கொள், சரியாக தெரிந்து கொள் அப்படின்னா சரியாக அசிமிலேட் பண்ணி தெரிந்து கொள் அப்படின்னார். ஏன சர்வமிதம் ததம், அந்த ஆத்மா நித்தியமா இருக்கிறதுனாலதான் இதுல எல்லாமே கோக்கப்பட்டிருக்கிறது. ஏன அதனாலதான் எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அதிசம் விசந்தி அப்படின்னு உண்டாகுதல், இருத்தல், நாசமாகுதல், இந்த மூன்று கிரியையே எதுக்கு இருக்குன்னா அந்த ஆத்மாவில்தான் கோக்கப்பட்டு இருக்கிறது. ததம் அப்படின்னாக்க என்னன்னா கோக்கப்பட்டிருக்கு. வேஷ்டியில எப்படி நூல் எப்படி வேஷ்டியா இருக்கோ அந்த வேஷ்டி நூல் எல்லாம் எப்படி கோக்கப்பட்டிருக்கோ அப்படி அந்த பிரம்மத்துலதான் இந்த உலகம் முழுக்க கோக்கப்பட்டிருக்கு. ஆனா கோக்கப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தாக்க இதுல நூலை எடுத்துட்டேன்னாக்க அந்த வேஷ்டின்றதே இல்ல. வேஷ்டின்ற ஒரு பொருள் எங்க இருக்கு, நீங்க நூலை எடுத்துட்டு வேஷ்டியை காமிங்கன்னாக்க வேஷ்டின்றது ஒரு நாம கொடுத்த நாமம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த வேஷ்டி போச்சுன்னா கூட இந்த துணி மொத்தம் அந்த நூல் மொத்தம் தான் அதுல மிஞ்ச போறது. எப்படி ஒரு கடமானது போன உடனே அங்க இருக்கக்கூடிய மிருத்து மாத்திரம் தான் நிக்க போறது, அதே மாதிரி இந்த உலகமும் நாசமான போன உடனே இருக்க போறது அந்த பிரம்மம் ஒண்ணுதான்பா அது இருக்க போறது. அது எப்படி புரிந்து கொள்றது, எப்படி அது தத்தம்னாக்க எப்படி தத்தம் எப்படி கோக்கப்பட்டிருக்கு அது புரியலையே அப்படின்னாக்க ஆகாசவத்து, ஆகாசம் போல அது கோக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகாசமானது எப்படி இருக்குன்னாக்க ஒன்றா இருந்து கொண்டு எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. இப்ப இந்த வால் வாழை வேணா டிஸ்ட்ராய் பண்ணலாம், அந்த ஆகாசத்தை போய் டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? இது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ஆகாசத்திலே அந்த வாயு இருக்க, அந்த வாயுவானது என்ன பண்றது, உலகத்தையே அழிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த வாயுக்கு இருக்கு. அடியடின்னு அடிச்சு இந்த உலகத்தையே பிரளயத்துல வாயுனாலேயே போறது அப்படின்ற புராணங்கள்லாம் சொல்றது. அதுக்கப்புறம் வாயோர் அக்னிகி, அந்த அக்னியானது எல்லாத்தையும் பொதிக்கு ஊர் முழுக்க எரிஞ்சு போயிடும், அக்னி பிரளயமே வந்திருக்கு அப்படின்னு புராணங்கள்லாம். பிரளயம் வரும்போது அந்த அக்னியினால எல்லாமே அழியக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணிக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கு, ஊரையே அழிச்சிடும். என்ன வாயுக்கு அக்னிக்கு பிருத்திவிக்கும் அந்த கெப்பாசிட்டி, பூகம்பம் வந்ததுன்னு வச்சுக்க அது எல்லாத்தையும் அழிக்கும், இப்படி போகக்கூடியது. ஆனா இப்படி இந்த ஆகாசம் மட்டும் இதுக்கெல்லாம் விலகினதா இருக்கு அப்படின்னு நம்ம லோகத்துல ஒரே ஒரு திருஷ்டாந்தம் தான் நமக்கு இருக்கு. அதுவும் வந்ததுதான், அதுவும் பிரம்மத்துக்கு ஈக்குவல் திருஷ்டாந்தம் கிடையாது. ஆனா நம்ம மனசுக்கு புரியறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம் என்னன்னாக்க அந்த ஆகாசன்ற ஒரு திருஷ்டாந்தம் நமக்கு இருக்கு. அதே மாதிரி லைட்னு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கு. இப்ப இந்த புத்தகத்தை பாக்குறோம் அப்படின்னாக்க இந்த நம்ம புத்தகத்தை மாத்திரம் தான் பாக்குறோமே தவிர இதுல அந்த லைட்டையும் பாக்குறோன்றத நம்ம நோட் பண்ணவே மறந்துடுறோம். இப்படி நம்மளுடைய உடம்ப பார்க்கும்போது நம்ம அந்த ஆத்மாவை நோட் பண்ண மறந்துடுறோம். இந்த உடம்பை இங்க பார்க்கும் பொழுதே என்ன இருக்கு, இந்த கை நான் இப்படி கையை அசைச்சானா கை போறது தெரிகிறது. ஆனா என் கை இல்லைன்னா கூட இந்த இடத்துல அந்த லைட் ஆனது இருக்கதான் இருக்கு. ஆகையினால் அதே மாதிரி இந்த ஆகாசம் இல்லாத இடமே கிடையாது. எப்படி ஆகாசமானது எங்கும் பரவி இருக்கோ, ஏகமாக இருக்கோ, எதோடையும் சம்பந்தப்படாம இருக்கு. ஒன்னோட சம்பந்தப்படுத்தினால் என்ன ஆகும்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்டுரும். அதனால இந்த ஆகாசமானது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபார்மாவே இல்ல, ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கு. அப்படின்னா என்ன, நிராகார ரூபத்துல இருக்கு, ஒரு ஆகாரமும் இதுக்கு கிடையாது. அதனால இந்த வயது எதோடையும் ஒட்டாம இருக்கு, ஏகமா இருக்கு இந்த ஆகாசம். அப்புறம் நிராகாரமா இருக்கு, ஃபார்ம்லெஸ்ஸாவும் இருக்கு இந்த அது. அது மட்டும் இல்லாம
ஆல் பர்வேடிங்கா இருக்கு. எங்க பார்த்தாலும் அது இல்லாத இடமே கிடையாது. நம்மளால நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க இருந்தா அந்த ஆகாசம் இருக்கு, வெளியூர் போனா அங்க ஆகாசம் இருக்கு, டம்ளர் எடுத்தா இருக்கு, பாட்டில தரதா அது உள்ள ஆகாசம் இருக்கு, நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஆகாசம் இருக்கு. ஆகாசம் இல்லாத இடத்த கன்சீவ் பண்ண முடியல. புரியுதுங்களா? ஆகையினால இப்ப என்ன ஆச்சு, அது ஆல் பர்வேடிங்கா இருக்கு. ரெண்டாவது, எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது, டெஸ்ட்ராயபிளா இருக்கு, டிஸ்ட்ரக்டிவாவும் இருக்கு. ஆனா இந்த ஆகாசம் மாத்திரம் டெஸ்ட்ராயபிளாவும் இல்ல, டிஸ்ட்ரக்டிவாவும் இல்ல. ஆகையினாலையும் இதுதான் நியரஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆத்மாவுக்கு. ஆகையினால இப்படி எப்படி ஆகாசத்துல எல்லாமே கோக்கப்பட்டிருக்கோ அப்படி இந்த உலகம் முழுக்க 14 பிரபஞ்சங்களும் அந்த பிரம்மத்துல கோக்கப்பட்டிருக்கு. ஏன சர்வம் இதம் ததம். ஆனா இப்படி கோக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆத்மாவானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க விநாசம் அஸ்ய. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு ஒரு விநாசத்தை, அது ஒரு நாள் இல்லாம அதர்சன அபாவ அதர்சனம் ஒரு நாள் இல்லாம போறது அப்படின்றதோ அபாவம் அப்படின்றதோ அதுக்கு ஒரு நாளும் கிடையாது. விநாசத்துக்கு கடத்துக்கு உண்டு, ராகபாவம் உண்டு, சத்வம்சாபாவம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கு. ஒரு நாள் இந்த குடம் பிறந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, இல்லாமைதான் இருந்தது. அந்த இல்லாமையை போக்கி ஒரு குடமானது வந்தது. திருப்பி குடம் கொஞ்ச நாளைக்கு இருக்கு. குடம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னாக்க திருப்பி ஒரு நாள் அது உடஞ்சு போயிடும். உடஞ்சு போன உடனே திருப்பி என்ன ஆகும், அந்த இல்லாமை வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபாவத்துக்கு அந்த இல்லாமைக்கு பிராக் அபாவம். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னே 1800க்கு முன்னாடி அப்படின்னாக்க காந்தி இருந்தாரா? இல்ல. 17th செஞ்சுரி இருந்தாரா? இல்ல. 16வது செஞ்சுரி இருந்தாரா? இல்ல. 10வது செஞ்சுரி தான். எப்ப என்ன கேள்வி கேட்டாலும் இல்ல 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 இல்லதான். இப்ப இருக்காரா? இல்ல. 2050 இருப்பாரா? இல்ல. 3000 இருப்பாரா? இல்ல. 4000 இருப்பாரா? இல்ல இல்ல இல்ல. அந்த அபாவம் தான் பர்மனண்டா இருக்கு. ஆனா நடுவுல கொஞ்ச நாள் இருந்தது. எப்போ நடுவுல கொஞ்ச நாள் இருந்ததோ அது அனித்தியம்ன்ற அர்த்தம். இந்த அனித்தியமான இந்த பிரபஞ்சத்துக்காக ஏன் நீ கவலைப்படணும் அப்படின்னு சொல்றதுக்காக பிராக் அபாவம். இந்த குடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி பிராக் அபாவம் தான் இருந்தது. இந்த குடமானது துவம்சமான உடனே அதுக்கப்புறம் திருப்பி அபாவம் தான் வருது. நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு இப்படி எல்லாம் வந்தது. அப்படி குடத்துக்கு சொல்லலாம், உலகத்துக்கு சொல்லலாம், எல்லா பொருளுக்கும் சொல்லலாம், பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் சொல்லலாம். ஆனா ஒண்ணுத்துக்கு முதல்ல சொல்ல முடியாது, அந்த பிரம்மத்துக்கு முதல்ல சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு அபாவம்ன்றதே இல்லை. ஏன்னா அது இல்லாத சமயம்ன்றது ஒண்ணு இருந்தாதான் அது நித்தியமான பொருள், நிராகாரமான பொருளா இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு எந்த ஒரு காலத்திலையும் உங்களுக்கு இல்லாமைன்றதே வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அதனால ஏன் அப்படின்னா அது அவ்யயம். வியம் அப்படின்னாக்கா அழியக்கூடியது, அவ்யயம் அப்படின்னாக்கா அழியக்கூடியது. அவ்யயம்னா அழியாமல் இருக்கக்கூடியது. அழியாமல் இருக்கக்கூடிய அத்திய ஆத்மனஹா இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு விநாசம் வரும்னு யாராவது கஷ்டித் கருத்து, யாராவது ஒத்தனாலையாவது கஷ்டித் யாராலையாவது பண்ண முடியுமோ? அதுக்கு நாசத்தை பண்ண முடியுமா? கர்த்தம் அகத்தி யாராலையும் நாசம் பண்ண முடியாது. எல்லாரும் பீஷ்மர் துரோணர் எல்லா ஆத்மஸ்வரூபமா இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு எப்படி நீ நாசத்தை உண்டாக்க முடியும் அப்படின்ற அர்த்தத்துல கர்த்தம். அந்த இடத்துல ஆச்சாரியர் பாஷ்யா எழுதும் போது ரொம்ப சுவாரஸ்யமா எழுதுவாங்க. கஷ்டித்து அப்படின்னாங்க ஈஸ்வரன் அப்படி அப்படின்னு போடுவார் ஒரு வார்த்தை. ஈஸ்வரனால கூட அது முடியாது. அப்படிதான் அவருடைய சொல்றது. என்ன, இந்த குடத்தை படமா மாத்துறதோ படத்தை குடமா மாத்துறதோ ஈஸ்வரன் ஆப்பின வஸ்து முயற்சியது அப்படின்னு. அது அவருடைய ஸ்டைல். அது ஈஸ்வரனால கூட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இந்த நாலேஜ் அவ்வளவு பிடிப்பான நாலேஜ். அந்த ஆத்மாவானது அழியாத ஆத்மாவானதுக்கு ஒரு நாளும் இல்லாமையை யாராலையுமே, விநாசத்தை யாராலையுமே கற்பிக்க முடியாதுன்னா என் உள்பட அப்படின்ற அர்த்தம். ஈஸ்வரன் அப்படி பண்ண முடியாது. ஆகையினால இந்த ஆத்மாவை எப்படி அறியணும்? அவிநாசி வித்தி, அவிநாசி என்று அறிந்து கொள்ளுங்கள் அந்த ஆத்மாவை. ஏன்னு அதனாலதான் சர்வம் இதம் ததம், உலகம் முழுக்க சர்வம்னு சொன்னதுனால 14 லோகங்களும் அவர்கிட்டதான் இருக்கு. அவர் இல்லைன்னா இந்த உலகம் இல்ல, அவர் இருந்தான்னா அவர் ஒருத்தர் தான் அங்க சத்தா இருக்கு. இதெல்லாம் மித்தியா அவர் மேல உட்கார்ந்து இருக்கு. ஏதோ கொஞ்ச நாளைக்கு தோன்றது நமக்கு. ஆகையினால அப்படி அழியாத பொருளாக இருக்கக்கூடிய அவருக்கு விநாசமானது யாராலையும் எடுத்து செய்ய முடியாது அப்படின்னா காமிக்கொள்ள முடியாது. நோபடி கேன் டெஸ்ட்ராய் தட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. ஆத்மா நித்யஹா அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு இப்போ வந்திருக்கு கீதையை படிச்சதுல.
அவருக்கு நாசம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்ப இன்னொரு விஷயத்த சொல்ல போறாரு. அதுக்கு வேறானது இந்த தேகமானது. ஆனால் இந்த தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே பண்ணிக்காத. அது பண்ணதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது உனக்கு. இந்த தேகமானது அந்தவந்தகா இமே தேகாஹா, இமே தேகாஹா அப்படின்னு ப்ளூரல் போட்டதுனால ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த மூணுமே ஒரு அந்தத்தோட அந்தம் அப்படின்னாக்க எண்டு அப்படின்னா. அந்தகா அப்படின்னாக்க யம தர்மராஜாவுக்கு பேரு. அந்த சுதாய காலாய சர்வபூதாய டெய்லி நம்ம சொல்லக்கூடிய அந்த கண் அப்படின்னாக்க அந்தம் அப்படின்னா எண்டு. எண்டுன்னா என்ன? மரணம். இந்த தேகங்களானது ஒரு நாள் மரணிக்க போறது. அதனாலேயே இது என்னாச்சு, அனித்தியம்னு தெரியாது தேகா. அது எப்படி இருக்கு? சரீரியானது எப்படி இருக்கு அப்படின்னா சரீரே பவம் சரீரி. இந்த சரீரத்துல ஒருத்தர் தோன்றிக் கொண்டிருக்கிறார், நான் 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 தோன்றிக் கொண்டிருக்கிறாரு. அவர் இந்த உடம்பு போச்சுன்னா கூட, இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் போச்சுன்னா கூட அவர் எங்கேயும் போவதும் இல்லை, வருவதும் இல்லை. அவர் அந்த சரீரியானது நித்தியா, அந்த ஆத்மாவானது நித்தியமா இருக்கார். இப்படி நித்தியசிய உக்தா இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது ஸ்ருதிகள்லாம். இல்ல நீ போய் பாத்தியா? அது போய் கேட்கிறாரு. ஸ்ருதிகள்லாம் சொல்லி இருக்கு. ஏன்னா நம்ம புத்தி சக்தி கேட்டாத விஷயங்களை சொல்லுவது எதுவோ அதுதான் வேதம். வேதம் எப்படி சொல்றது? அது நித்தியம், அந்த சரீரியானது நித்தியமா இருக்க. இந்த தேகங்கள் எல்லாம் மூணு சரீரங்களும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அந்தவந்தமாக இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த சரீரியா இருக்கக்கூடிய ஆத்மா எப்படி இருக்காருன்னா அநாசினகா, அவரை நாசமே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அவரை பரிச்சின்னமே பண்ண முடியாது. அவரை நீங்க நாசம் பண்ணவே முடியாது. அவரை எந்த ஒரு கணக்குக்குள்ளேயும் எடுத்துட்டு வர முடியாது. அவர் எல்லாத்துல இருந்து தப்பிச்சுடுவார். ஏன்னா எங்கும் இருக்கிற காரணத்துல ஆகாசத்தை மாதிரி, ஆகாசத்துல இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து ஆகாசத்துக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? ஒன்னும் ஆகாது. அது போன உடனே அதே ஆகாசம் அங்கேயே நிற்கும். அதனால ஆகாசத்து எதுலயும் எப்படி சம்பந்தப்படாம இருக்கோ அப்படி இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கு ஏதாவது போச்சுன்னாலும் அந்த ஆத்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் அவர் அநாசியாக இருக்கிறார், நாசம் அடையாதவராக இருக்கிறார். இப்ப அடுத்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சொல்றார். அப்பிரமேயஸ்ய அப்படின்னா, அப்பிரமேயம் அப்படின்னா பிரமாணத்துக்கு உட்படாதது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் தான் பிரமேயம். கடம் அப்படின்னாக்க இந்த என்ன பிரமாத்தா நானு, பிரமாணம் என்னுடைய கண்ணு, பார்க்கக்கூடிய இந்த பொருள் ஆனது பிரமேயம். பொருள் அப்படின்னா ஆப்ஜெக்ட், இந்த பொருளை நான் அறிகிறேன் அப்படின்னா பிரமேயம்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இந்த பிரமேயமானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு திருஷ்டாந்தம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இப்ப சொன்ன நிறைய ஆட்டோமேட்டிக் கேமரா எல்லாம் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுங்க, எல்லாரையும் வச்சு ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாருனாக்க அந்த போட்டோகிராஃபர் அங்க இருப்பார், இருக்க மாட்டாரு அவர் இல்லையா? அவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. என்னுடைய கண்ணு எல்லாத்தையும் பார்க்கும். ஆனா என்னுடைய கண்ணை என் கண்ணு பார்க்குமோ அப்படின்னாக்கா பார்க்காது. இப்படி இருக்கு. இப்ப இந்த காலத்துல ஆட்டோமேட்டிக் கேமரான்னு சொன்னீங்கன்னா அந்த லென்ஸ்ன்னு வச்சுக்கணும், அந்த கேமரான்னு வச்சுக்கணும். போட்டோல எல்லாத்திலையும் பார்க்கலாம், ஆனா அந்த கேமராவை அந்த போட்டோல நீங்க பார்க்க முடியாது. அப்படி இந்த ஆத்மாவானது ஒரு நாளும் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜா ஆகவே முடியாது. ஏன்னா நான் என்னால் பார்க்கப்பட்ட பொருள்கள்லாம் என்னை விட வேறானதை தான் நான் பார்க்க முடியும். அப்படி நான் என்னை பார்த்துட்டேனாக அது என்னால் பார்க்கப்பட்டது, பார்த்த நான் வேற அப்படின்னு ஆயிடும். ஆகையினால் இந்த ஐயானது ஒருபோது இதுவாக ஆகவே ஆகாது. இப்படி அந்த ஐயா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மாவானது அப்பிரமேயம். அப்பிரமேயம்னா என்ன அர்த்தம்? பிரமேய வஸ்துக்கள்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்ணுனாலேயோ காதுனாலேயோ மூக்குனாலேயோ பார்க்க முடியும். இது கண்ணால பார்க்க முடியாது. அது அந்த ஆத்மாவை அசப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், அப்யம் அப்படின்லாம், அரசம், அகந்தம் அப்படின்லாம் சொல்லி சொல்றதுனால 5 புலன்களால பார்க்க முடியாததா இருக்கு அந்த ஆத்மாவானது. ஆகையினால இதை பார்க்க முடியாது. சரி, மனோவாச்சாம் அகோச்சரம் வேற சொல்லிருக்கு. தத்திர சக்ஷுர் கச்சதி நவா கச்சதி நோ மனோ ந வித்மஹா ந விஜானீமஹா அப்படின்னு வேற சுத்தி சொல்றது. அதனால நீங்க அதை கண்ணால பார்க்க முடியாது, வாக்குனால கேட்க முடியாது. என் மனசான மனுஷே ஏனாகுர் மனோமதம், அது மனசனாலையும் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அப்படின்னாக்கா ஏன் சார் இவ்வளவு கஷ்டப்படுங்க? அது இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அதனால போல சென்சார்கன்ஸ்னால பார்க்க முடியாது, வாக்குனால பார்க்க முடியாது, அதனால பார்க்க முடியாது, இன்னும் வேற கதை சொல்றீங்க. உலகத்துல அறிந்து கொள்ளக்கூடியதற்கு இருக்கக்கூடிய பிரமாணங்கள் 6. நம்ம அதை தாண்டி இல்ல. அந்த 6 பிரமாணங்கள் என்ன? பிரத்யட்சம். பிரத்யட்சத்தினால அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது கண்ணு காது மூக்கு நாக்குனா செவினால உணர முடியாதுன்னு சொல்லிட்டோம். பிரத்யட்சமா அதை பார்க்க முடியாது.
அனுமானமா பாக்கலாமே சார், எத்தனையோ விஷயத்த பாக்குறமே. இப்ப நான் ஒருத்தரை பாக்குறேன்னாக்கா அவருக்கு தாத்தா இருக்கார், அவருக்கு கொழு தாத்தா இருக்கார், அவருக்கு எள்ளு தாத்தா இருக்காருன்னு அவரை பார்த்தா எனக்கு தெரியுது. அப்படி அனுமானமா கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொன்னா, அனுமானமா பார்க்கணுமே ஆனால் ஒரு பிரத்யட்சம் இருந்ததே ஆனால் அதை அனுமானம் பண்ணணும். பிரத்யட்சமே வராத பொருளுக்கு அனுமானம் பண்ணி தப்பாதான் அனுமானம். அதனாலதான் சொன்ன மத்திரா பண்ணையா, அந்த தர்க்கேன மத்திரா பண்ணையா, தர்க்கத்தினால இந்த பிரம்மத்தை சாதிக்கவே முடியாது. ஏன்னா தர்க்கத்துல அவன் சாதிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பருவத்தோ வன்னிமான் தூமான், அந்த தூமத்தை வச்சுட்டு தானே அவன் வன்னிய சாதிக்க முடியும். தூமம்னு ஒண்ணு பிரத்யட்சம் இருக்கு, அதை வச்சு வன்னி இருக்கு அப்படின்னு சாதிக்கிறான். இங்க பிரத்யட்சத்துக்கே வராத ஒரு விஷயத்த பார்த்து அனுமானத்தினால சாதிக்க முடியாது. அதனால இது நிச்சயமா பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ உபமானத்தினால சாதிக்க முடியுமானா, ஏதாவது ரெண்டு பொருள் இருந்தாதான் உபமானத்தினால சாதிக்க முடியும். ரெண்டாவது பொருளே இல்லாத விஷயத்துக்கு உபமானத்தினாலையும் சாதிக்க முடியாது. பிரத்யட்சனால சாதிக்க முடியாது, அனுமானத்தினால சாதிக்க முடியாது, உபமானத்தினால அர்த்தாபத்தியினால சாதிக்க முடியுமா அப்படின்னா, அர்த்தாபத்தியும் ஒரு விதத்துல பார்த்தோன்னா அதுவும் அனுமானம் தான். எப்படி அப்படின்னாக்க தீனோ தேவதத்தா திவான புங்தே அப்படின்னா, குந்தா தேவதத்தன் இருக்கார். அவரை காத்தால போய் நம்ம பார்த்தோம்னா காத்தால 5 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருக்கார். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார் அவர், அது எதுவும் சாப்பிட மாட்டார் இருக்காரு. ஆனா அடுத்த நாள் நீங்க ஆத்துக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து இருக்காருனாக்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்க, இவர் ராத்திரி நம்ம போன உடனே சாப்பிட்டு இருக்காரு அப்படிதான் புரிஞ்சுப்பீங்க. அர்த்தாபத்தி அதர்வைஸ் இல்லாஜிக்கல் இல்லையா, நம்ம மனசுக்கு தெரியுது எப்படி அது லாஜிக்கலா இருக்கலாம். ஆகையினால அதர்வைஸ் இல்லாஜிக்கல்ன்றது தான் அர்த்தாபத்தி. அதனால அதர்வைஸ் இல்லாஜிக்கலா இருக்கிறது தானே இவர் சாப்பிட்டுருப்பார் அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். அப்படி ஏதாவது பண்ண முடியுமா இந்த இறைவனுக்கு? கண்ணுக்கு அங்கேயும் அவனை பார்த்துதான் நம்ம பண்ணலாம். அங்கேயும் பிரத்யட்சத்தினுடைய தயவு தேவைப்படுறது. அந்த பிரத்யட்ச தயவு இங்க தேவையில்லை. பிரமாணத்தினுடைய தயவு இல்லாம ஒரு காரியத்தை பண்ணவே முடியாது. அதுவும் கிடையாது. அனுபலப்தி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லணும்னாக்க, இப்ப இந்த இடத்துல மோதிரம் ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டா பார்த்து இல்ல அப்படின்னு சொன்னோம். மோதிரம் இருந்தா தானே இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லன்னு எப்படி சொன்ன அப்படின்னா பூமியை பார்த்து சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல யானை இருக்கா அப்படின்னு கேட்டா பார்க்காமையே சொன்னேன் யானை இல்லன்னு. என்னுடைய அறிவுக்கு புலப்படுற மாதிரி இருக்கு. இது மனசனாலேயோ வாக்குனாலேயோ இது புலப்படுமானா புலப்படுமா? அனுபலப்தி பிரமாணத்தினாலேயோ இதை சொல்ல முடியாது. இப்படி 6 வித பிரமாணமும் இங்க வேலை செய்யல, இந்த ஆத்மாவுக்கு வேலை செய்யல. அதனாலதான் இதை என்ன சொன்ன, எந்த பிரமாணமும் இல்லாததுனால இது அப்புறமேயா பிரமாணத்தினால பள்ளி கொட முடியாது அப்படின்னா. அப்படின்னாக்க இந்த கேள்வி இன்னும் பலமா வந்துச்சு. அப்ப அது இல்லன்னு சொல்லிடுங்களேன், தொந்தரவு இல்லைன்னு. அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நான் அது காமிச்சிட்டு இதுதான். அதனாலதான் அவர் தான் அப்புறமேயான்னு சொன்ன அடுத்த பதம் என்ன போட்டது சகசநாமத்துல, பிரகாஷா பதசித்தமா அது இருக்கு. அது போய் எப்படி இல்லன்னு சொல்ல முடியும்? பிச்சாகாரன் கூட தெரியுது. நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு கேட்டாக்க கேட்டு சொல்றான்னு யாரும் சொல்றது இல்ல. என்ன உடைய ஷர்ட்ல எவ்வளவு பட்டன் இருக்குன்னு கேட்டா இவ்வளவு நாள் போட்டு இருக்காரு. தெரியல, ஒரு தடவை பார்த்து சொல்றாரு 5 பட்டன் இருக்கு சார், 6 பட்டன் இருக்கு சார். கையில எவ்வளவு பைசா இருக்கு பார்த்து சொல்றான். ஒரு பிரமாணத்தை எதிர்பார்த்து பேசி சொல்லுவார். உங்க அப்பாவுக்கு எப்ப திதி ஒய்ஃபை கேட்டு சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பிரமாணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா ஆரியால இவனு கேட்டா மாத்திரம் யாரையாவது எதிர்பார்த்தாரு? யாரையும் எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னா அது சொதசித்தமாக இருக்கிறது. அப்படி சொதசித்தமாக இருக்கக்கூடிய அந்த விஷயமானது பிரமாணத்துக்கு உட்படாதது. அப்படின்னா நீங்க என்ன பிரமாத்தாவாக நீங்களே இருந்துட்டு இருக்கீங்க. அந்த பிரமாணம்ன்ற வார்த்தை கூட இல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் இருக்கிறதுனாலதான் இந்த பதிலுக்கு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. ஆகையினால அப்பிரமேயமா இருக்கக்கூடிய அஸ்ய அப்படின்னா இந்த சரீரியானவர் எப்படி இருக்காரு? அனாசி. அவரை ஒரு நாளும் உங்க புத்தியினாலையும் நாசம் பண்ண முடியாது. இப்ப நான் இதை பார்த்தேன்னா இங்க பிளாஸ்டிக் எடுத்துட்டு இங்க பாட்டில காமிங்கன்னாக்க சொல்ல முடியல. நீங்க இந்த மெட்டலை எடுத்துட்டு வாட்ச காமிங்கன்னு சொல்ல முடியல. அது பேர் தான் அப்படின்னு. இந்த மோதிரத்தை காமிங்க புத்தியினால அந்த இதை எடுத்துருங்க, கோல்ட எடுத்துருங்க அப்படின்னா மோதிரத்தை காமிங்கன்னா காமிக்க முடியல. இப்படி புத்தினாலையும் நாசம் பண்ண முடியல, பிசிக்கலாவும் நாசம் பண்ண முடியல. அது ஸ்பிரிட்டா இருக்கிறதுனால. ஆகையினால அனாசினஹா அந்த ஆத்மா. அதுக்கப்புறம் அப்பிரமேயத்திய அது பிரமாணத்துக்கு உட்படாம இருக்கிறது. ஆகையினால தஸ்மாத் ஆகையினாலேயும் நீ என்ன பண்ணி ஆகணும்? இப்போ யுத்தியஸ்வ பாரத. ஆகையினால இப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ உன்னால ஒண்ணும் கொல்லலாம் முடியாது. அப்படி நீ பார்த்தா கூட நீ சண்டை போட்டுதான் ஆகணும். தஸ்மாத் ஆகையினால யுத்தியஸ்வ இந்த யுத்தத்துக்கு தயாராக ஹே பாரத அப்படின்னு ஒரு சொன்னார். ஆத்மா நித்யஹான்னு சொன்னார், அனாசினஹான்னு சொன்னாரு, அப்புறம் அப்பிரமேயா அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே போறாரு. ஒரு ஸ்லோகத்திலயும் நமக்கு ஒரு டீச்சிங் கொடுத்துட்டே போறாரு. அதை கவனிக்கணும் பகவான். அப்புறம் என்ன பண்ணாரு?
யயேனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌட விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அப்படியே கட்டோபனிஷத்துல இருந்து எடுத்துட்டார். அதனாலதான் இந்த பகவத்கீதைக்கு நம்ம ரொம்ப வேல்யூ கொடுக்கறதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடியதெல்லாம் உபனிஷத்துல இருக்கக்கூடியதை அவர் சொன்னதுனாலதான் அவர் ஜெகத்குரு. அவருடைய வாயிலேருந்து வந்தது. ஆனால் நம்ம சந்தேகப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பௌருஷேய தோஷம்னு ஒண்ணு இருக்கும். அது கிருஷ்ணர் ஒரு வாயிலேருந்து வந்தா கிருஷ்ணனுடைய மனசுல இருக்கக்கூடிய பொறாமையோ அவர் மேல இருக்க பேராசையோ அதெல்லாம் அவருடைய அவருடைய செய்யுள்கள்ல வந்துருமே. யார் ஒருத்தர் எந்த புத்தகத்தை எழுதினாலும் அவருடைய ஐடியா அதுல இல்லாம இருக்காரு. அந்த ஐடியாவை நான் ஏன் ஒத்துக்கணும்ன்ற கேள்வி எல்லாம் வந்துடும். அதனாலதான் அவர் என்ன பண்ணார், அங்கங்க அந்த உபனிஷத்துடைய வாக்கியத்துல சொன்னா இதுல பௌருஷேய தோஷத்தை நீங்க கல்பிக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே மூலத்துல ஒரு உபனிஷத்து இருக்கு. அதனாலதான் இந்த கீதைக்கு பேரு பிரம்ம வித்யான்னு பேரு. பிரம்ம வித்யா உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திர ஞான யோக சாஸ்திரத்துல என்னெல்லாம் வேதாந்தத்துல உபனிஷத்துல சொல்லியிருக்கோ அதெல்லாம் இங்க இருக்கு. இது கட்டோபனிஷத்துல முதல் வள்ளியில 19வது ஸ்லோகம் அந்தா சேத் மன்யதே அந்தம் அதச்சேத் மன்யதே ஹதம் உபௌ தௌட விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே அப்படின்னு. கொல்பவன் அப்படின்னு நீ நினைச்சிட்டனாக்க யாரு கொல்பவன்? ஆத்மா எங்க இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கும். அதனால இல்ல ஹந்தும் சரி நீ கொல்லப்படுவாயின்னு வேற சொன்ன நீ நடுவுல. அதுவும் நீ நினைச்சானாக்கா அதுவும் இந்த ஆத்மாவானது கொல்லப்படுவதும் இல்லை கொல்வதும் இல்லை. ஏன்னா அது நிர்விகாரமா இருக்கின்ற காரணத்தினால், அது அவிக்கிரியமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆத்மாவுக்கு எந்த செயலுமே பொருந்தாது அப்படின்னு அந்த உபனிஷத்துல சொன்ன அதே வார்த்தையை இப்ப சொல்றாரு. யயேனம் வேத்தி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் யா வேத்தி ஹந்தாரம். அவன் என்ன நினைச்சான்? அர்ஜுன தன்னை கொல்பவன்னு நினைச்சுட்டான். நான் தான் கொல்ல போறேன்னு. யார் ஒருவன் இந்த ஏனம் இந்த ஆத்மாவை ஏனம் அப்படின்னாக்க ஏஷ ஆத்மான்னு சொல்றதை ஏனம்னு சொன்னா முன்னாடியே நமக்கு ஃபெமிலியரா இருக்கக்கூடிய விஷயத்தை திருப்பி ரெஃபர் பண்ணோம்னா ஏனம்னு சொன்னோம். அப்படின்னா இப்ப பிரசன்ட் டாபிக்ல இருக்கிறதுன்ற அர்த்தம். ஏனம் இது எது அந்த ஆத்மா, அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய அசோச்சான்ல இருந்து அதுதான் அன்வைச்சுட்டே வருது. அப்படிப்பட்ட ஏனம் ஆத்மா. ஏனம்னா இங்க ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும். இதை யார் ஒருவன் ஹந்தாரம் பேசி இதை கொல்பவனாக நினைக்கிறானோ, யார் ஒருவன் ஏனம் இல்ல ஹதம் கொல்லப்படுவதாக நினைக்கிறானோ. அப்படின்னா என்ன சொன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்க. யார் இதை கில்லர்னு நினைக்கிறானோ, யாரு கில்டுன்னு நினைக்கிறானோ அவன் மூடன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மாவானது கொல்லப்படுவதும் இல்லை கொல்லுவதும் இல்லை அப்படின்றதையே கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. இந்த ஆங்கிள் சொல்றாரு அவரு. இந்த ஆத்மாவுக்கு என்ன சொன்னா அவர் ஹந்தாவும் இல்லை, அவர் ஒரு நாளும் ஹதமும் ஆக மாட்டார் அப்படின்றது சொல்றாரு. சொல்லாம நமக்கு நன்னா புரியணும். அது அந்த அர்ஜுனனுக்கு நன்னா மலையன்றது சொல்லணும்ன்ற ஒரு ஆசையில அவர் சொல்றார். ஏனம் அந்தாரம் பேசி யார் இதை கில்லர்னு நினைக்கிறானோ, யார் ஒருவன் இதை ஹதம் இல்ல கொல்லப்பட்டது என்று நினைக்கிறானோ உபௌ தௌ ந விஜானாதி அவன் ரெண்டுத்தையுமே சரியா புரிஞ்சு கொள்ளவில்லை அர்த்தம். அவனுக்கு ரெண்டுமே தெரியல. ஏன் அப்படின்னாக்க இந்த ஆத்மாவானது ந அயம் ஆத்மா அந்தி ந அந்யதே இது ஒரு நாளும் கொல்லப்படுவதும் இல்லை ஒரு நாளும் கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை. எப்படி அப்படின்னா ஆகாச திருஷ்டாந்தம். அதுக்காக தான் முன்னாடியே ஆகாசத்தை செல்லும். ஆகாசம் இதுல எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடந்தா கூட ஆகாசத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அது கொல்லப்படுமா? ஆகாசம் எதிரையாவது சம்பந்தப்பட்டதோ அது சொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை. ஆனா உலகத்துல எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ டெத், எத்தனையோ ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் இந்த ஆகாசம் பார்த்துட்டே இருக்கு. அது எதிரிவா அதே மாதிரிதான் அந்த ஆத்மாவானதும் இருக்கு, எங்கும் பரவி இருக்கு. அதுல எத்தனையோ இருக்கிறது. அது ஒரு நாளும் கொல்வதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா அவனுடைய நேச்சர், அது அக்கிரியமான ஒரு நேச்சர். அது எதோடையும் சம்பந்தப்பட ஒரு கிரியையும் இல்லை அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சுன்னா இன்னொரு விஷயத்தையும் இதுல சொல்லிவிட்டாரு. அவர் அகர்த்தா, எந்த செயலையும் செய்பவர் ஆத்மா இல்லை. செயலெல்லாம் செய்யறது இந்த புத்தியோட இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ளெக்டட் சைத்தன்யமா கூடிய நான் தான் இது எல்லாத்தையும் செய்யறேன். இந்த கில்டு இதெல்லாம் அவர் கில்டுன்னு போக்கியமாகவும் அவர் ஆகல. ஆனால அவர் அகர்த்தா, அவர் அபோக்தா. போக்தாவும் இல்ல கர்த்தாவும் இல்ல.
கர்த்தாதான் போக்தாவா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம பார்த்திருக்கோம் நிறைய எக்ஸாம்பிள். கர்த்தான்னாக்கா நானே பண்ணி நானே சமைச்சு நானே சாப்பிட்டேன்னாக்கா நானே போக்தா நானே கர்த்தா. நான் சமைச்சிட்டு இன்னொருத்தராதுக்கு போயிட்டேன் அப்படின்னாக்கா என்ன ஆச்சுன்னாக்கா நான் கர்த்தா மாத்திரம் தான் போக்தா. இந்த பிரார்த்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தா யாரு? பையன். போக்தா யாரு? அப்பா, செது போனவர், அவர் அனுபவிக்கிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் கர்த்தாவும் போக்தாவும் சேமா இருக்கணும்ன்ற இல்ல. ஆனா எங்கெல்லாம் கர்த்தத்துவம் இருக்கோ அங்கெல்லாம் போக்திருத்துவமும் இருந்தாகணும் அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு. இந்த நியமம் நாட் அப்ளிகபிள் டு ஆத்மா. இப்ப சின்ன வயசுல குழந்தை பிறந்து இருக்குன்னா அப்பாதான் பண்றாரு அவனுக்கு ஜாத கர்மா. பிறந்த உடனே ஜாத கர்மா பண்றாரு, தயிர்னால ஹோமம் பண்றாரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு இந்திரியங்கள்லாம் வரணுமே அப்படின்னு பண்ண, இந்திரியங்கள்லாம் வரணும், அது திருப்பியும் வேற வாழ்க்கையில வரணும் அப்படின்றதுக்காக அவர் உடனே ஜாத கர்மா பண்றாரு. அப்படின்னா அங்க கர்த்தா யாரு? அப்பா. ஆனா அனுபவிக்க போறது யாரு? அந்த குழந்தை. உடனே போக்தா வேற. இப்படி கர்த்திருத்துவம் போக்திருத்துவம் உலகத்துல எல்லா செய்கைகளும் இருக்கு. ஆனா செயலே இல்லாத அந்த ஆத்மாவுக்கு கர்த்திருத்துவமும் கிடையாது போக்திருத்துவமும் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் அது ஹந்தி கொள்பவனும் இல்லைன்னாக்க என்னாச்சு, அதுக்கு கர்த்தாவும் இல்ல. ஹன்யத்தை கில்டுன்னு சொன்னதுனால அது போகமும் இல்லை. ஆகையினால அந்த ஆத்மாவானது அகர்த்தா, ஆத்மாவானது அபோக்தா. அவர் எதோடையும் சம்பந்தப்படாம ஆகாசபத்து இருக்கிறார், நிச்சயமா இருக்கார் அப்படின்னு. இதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதும் போது இந்த ஸ்லோகம் அப்படியே கட்டோபனிஷத்துல இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாரு, சோகமோகாதி சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம். இதனாலதான் நான் சொல்றேன், சம்சாரத்துல இருக்கக்கூடிய சோகம் மோகம் இதெல்லாம் போக்கணும்ன்றதுக்காக தான் இந்த சாஸ்திரம் வந்திருக்கு. ஏன்னா இது உபனிஷத்துல இருக்கக்கூடியது சொல்றாரு. அதனாலதான் நான் பாஷ்யம் எழுதுறேன் இதுக்கு. சோக மோகாதி சம்சார காரண நிவர்த்தியர்த்தம் கீதா சாஸ்திரம் ந பிரவர்த்தகம் இது ஏதஸ்ய அர்த்தஸ்ய சாட்சிபூதா ருச்சௌ அனிநாய பகவான். அந்த ருக்குல என்ன சொல்லியிருக்கோ அந்த வேதத்தை, ருக்குனாக்க வேதம், அந்த கட்டோபனிஷத்துல என்ன சொல்லி இருக்கோ அதே மந்திரத்துல இங்க சொல்லியிருக்காரு. ஆனா இங்க கான்டெக்ட் என்ன, ஐயோ இவன் யுத்தத்துல பீஷ்மாதேகா மயா ஹன்யதே, ஐயோ இந்த பீஷ்மர்கள்லாம் என்னால் கொல்லப்படுகிறார்களே, நான் அகமேவ தேசாம் ஹந்தா, நான் தானே அவர்களை கொல்பவனாக ஆகுவேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்னதான், நான் இந்த சத்திரத்தையே எடுக்க மாட்டேன், அவர்கள் என்னை கொல்லாலும் பரவாயில்லை அப்படின்னு இவனே கர்த்தாவாகவும் இவனே போக்தாவும் தன்னை நினைச்சின்றதுனால இவனுக்கு சொல்ல வேண்டிய நெசசிட்டி வந்துட்டு, நீ கர்த்தாவும் இல்லப்பா நீ போக்தாவும் இல்லப்பா அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்தோம் ஆத்மா நித்யஹா அப்படின்றது பார்த்தோம். ஆகமா பாயினோ அனித்யாகான்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு, சத்தியம் நாபாவோ வித்யதே சதஹான்ற ஆத்மா சத்யஹா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஏன சர்வமிதம் ததம் அப்படின்னு சொன்னா ஆத்மா சர்வகதஹா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதே ஸ்லோகத்துல அப்ரமேயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அகர்த்தா அபோக்தா அப்படின்னு சொன்னார். இப்போ நிர்விகாரம் அப்படின்னு சொல்ல போறாரு. இப்ப என்னெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா 7 விஷயங்களை சொல்லி இந்த 7 விஷயங்களை தான் திருப்பி 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 கீதை முழுக்க வரப்போறது நமக்கு. ஆத்மா மறக்க முடியாத ஞாபகம் வைக்கிற ஆத்மா நித்யா, அதுக்கு ஒரு நாளும் அழிவு கிடையாது, நிச்சயமா அது இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். சத்யா அதுதான் ரியல், உண்மையான சுவாபாவிகமா இருக்கக்கூடிய ரியாலிட்டி, அதுக்குதான் வருது சத்யா. அதுக்கப்புறம் சர்வகதா, அது எங்கும் இருக்கு, இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு 3வது. 4வது அப்ரமேயா, அத ஒரு நாளும் அது அறியக்கூடிய பொருளா ஆகவே ஆகாது, அறிகின்றவரா ஐயாதான் சப்ஜெக்டா இருக்குமே தவிர இட் கேன் நெவர் பிகம் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு அறிவு கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அகர்த்தா, அவர் எந்த செயல்லையும் அவர் ஈடுபடுவதில்லை. அவர் அபோக்தா, அவர் எதையும் என்ஜாய் பண்ணுவதும் இல்லை. அவர் அகர்த்தா அபோக்தா. அவர் என்ன, எந்த ஒரு விகாரமும் அவருக்கு கிடையாது, அவர் நிர்விகாரமா இருக்க கிடையாது, எந்த செயலுமே அவருக்கு கிடையாது, செயலுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நாஸ்தி அகிருதா கிருதேன அப்படின்னு சொல்லிருக்கு உபனிஷத்துல. அவன் தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் அப்படின்னு சொல்லி அந்த என்ன பண்ணா, பரீட்சலோகான் கர்மசிதான், இந்த பரீட்சை பண்ணி பார்த்தான். கர்மசிதான், கர்மாவனால உண்டாக்கின இந்த உலகமானது எல்லாமே புண்ணிய பாவங்களால வந்த உலகமா இருக்கு. இது பரீட்சலோகான் கர்மசிதான், கர்மாவனால உண்டான இந்த லோகத்துல பார்த்தான் அவன். கர்மசிதான் லோகம் பிராமணா நிர்வேதமய, இது ஒண்ணுமே சாரம் இல்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு, அவனுக்கு சன்னியாச பாவம் வந்துருச்சு. நிர்வேதமய நாஸ்தி அகிருதா கிருத்தேன, அகிருத்தமான மோட்சமானது கிருத்தமான இந்த மனசனாலேயோ வாக்குனாலேயோ அது நிச்சயமா வராது.
அதனால என்ன பண்ணணும்னாக்க இத எங்கேயோ ஒரு குருவனுடைய பாதத்துல இருந்து இதை அறிஞ்சுதான் ஆகணும். தத் விஜயானார்த்தம், அதை அறியும் பொருட்டு ஆஹா குருமேவ, வேற அவன் வெறுமை எடுத்து படிச்சாலாம் போதாது. இந்த வேதத்தை நேர போய் ஒரு குருவனுடைய காலில் போய் சரணடைஞ்சா மட்டுமே இது நடக்கும். குருமேவ அபிகச்சே, குரும் ஏவ, அந்த ஏவகாரத்துக்கு ரொம்ப வேல்யூ அங்க. குருமே, குருவை மட்டுமே அவன் நாடணும், வேற யாரையும் நாடி பிரயோஜனம் இல்லை. இந்த இதுல இருந்து வெளியில வரணும்னாக்க குருமேவ அபிகச்சே. ஸ்ரோத்ரியம், அவர் எப்படி இருக்கணும், ஸ்ரோத்ரியமாகவும் இருக்கணும். பிரம்மனிஷ்டை, அந்த பிரம்மத்திலேயே நிஷ்டையா இருக்கக்கூடிய ரெண்டு குவாலிட்டி குருவுக்கும் சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கு. அப்படின்ன மாதிரி இங்கேயும் அர்ஜுனா என்ன பண்ணிட்டா, இவனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்தவன் நிர்வேதம் ஒண்ணு வந்துருச்சு, அவனுக்கும் ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. அவனுக்கு வந்தவொடனே அவன் என்ன பண்ண, இவருடைய காலில் வந்து விழுந்தான். காரணம் சரணாகதி தத்துவத்தை அடைஞ்சிட்டான். இப்ப இவருடைய என்ன, இவரோ சோத்தியன் பிரம்மனிஷ்டன், எந்த நீ குவாலிபிகேஷன் கொடுத்தாலும் அது கிருஷ்ணனுக்கு சூட் ஆகும், சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவனுக்கு இந்த விஷயத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சார். சொன்னவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஆத்மா அவனுடைய நேச்சர் என்ன அப்படின்றதுக்கு நித்யா, சத்யா, சர்வகதா, அப்பிரமேயா, அகர்த்தா, அபோக்தா, நிர்விகாரம் இப்படின்னு சொன்ன. அகிருதா அப்படின்னு சொன்னதுனால செயல்னால இதை பண்ண முடியாது. இந்த 7 தான் சொல்ல போறார். இத சொல்றதுக்காக இப்போ ஒரு ஸ்லோகத்தை எழுதுறார். இந்த ஸ்லோகமும் பாத்தீங்கன்னா அப்படியே கட்டோபனிஷத்துல என்ன இருக்கோ அது, ஏன்னா அதே மாதிரி கட்டோபனிஷத்துல அது பக்கத்திலேயே வருது. அதே மாதிரி இங்கேயும் பக்கத்திலேயே இதை எடுத்துன்னு ந ஜாயதே ம்ரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானபூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே ந ஜாயதே. இது ஒரு நாளும் பிறவின்றதே கிடையாது. பிறவி சத்பாவ விகாரத்தை எடுத்துக்கணும் நம்ம. அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் 6 பாவங்கள் 6 நிலைகளுடன் கூடினதாக இருக்கிறது. இதுக்கு பேர் தான் மாடிபிகேஷன் பண்ணுவது. இதுக்கு பேர் தான் விகாரம்னு பேரு. விக்ரியா, விக்ரியானா மாடிபிகேஷன். 6 மாறுதலை அடையிறது. முதல்ல வந்து அந்த பீஜத்துல இருக்கிற அஸ்தி அப்படின்னு இது வருது, பொட்டன்சியலா இது வருது. அதுக்கப்புறமா இது என்ன ஆகுதுன்னா, ஒரு குழந்தை ஜாயத்தே பிறக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வர்த்ததே வளர்றது. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் விபரீனமாத்த அது மெச்சூரிட்டி அடையிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா அதுக்கு மேல வருது இல்லை. ஒருத்தர் 40 வயசுலயே கிழவனாயிரம், ஒருத்தர் 50, ஒருத்தர் 60, முட்டு வலி எல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தை இந்த உடம்பானது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வினஷ்யதி. இப்படி 6 விதமான பாவ விகாரங்களும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ருதி தான் அது. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாசித்துன்னு அங்க விபஸ்தித்துன்னு அங்க சொல்லியிருக்கு. அதே ஸ்லோகத்தை இங்க சொல்லி இந்த 6 ஷட்பாவ விகாரம், இந்த சர்வ விக்ரியா பிரதிஷேதா, எல்லா விக்ரியும் எல்லா மாடிபிகேஷனும் இந்த ஆத்மாவுக்கு வரவே வராது. ஏன்னா அவர் அவிக்கிரியமா இருக்கிறதா, அவர் அகர்த்தாவா இருக்கிறதுனால அப்படின்றது சொல்லணும்ன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொன்னார். இதுக்கு மூல ஸ்லோகத்தை முதல்ல பார்ப்போம். கட்டோபனிஷத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, ந ஜாயத்தே பிரியதே வா விபஸ்தித் நாயம் உபஸ்தித் ந பபூவ கஷ்டித் அயம் இப்ப அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. அது ரெண்டுத்துக்கும் காமன். அது அவர் மாத்தவே இல்லை. கிருஷ்ண பரமாத்மா அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடிய சொற்களை கூட மாத்தவே இல்லை. முதல்ல மாத்திரம் கொஞ்சம் அதே அர்த்தம் தான் அவர் மாத்தி போட்டார். அயம் விபஸ்தித், இந்த ஆத்மாவானது என்ன ஜாயத்தே மிரியதேவா, அது பிறப்பதும் இல்லை, அது இறப்பதும் இல்லை. குதச்சித், எதிலிருந்தும் இது வரவும் இல்லை. கச்சித், எதுவும் இதிலிருந்து வரவும் இல்லை. இதிலிருந்து எதுவும் இல்லை, இதுவும் எதுல இருந்தும் வரல, இதுல இருந்து எதுவும் வரல அப்படின்னு சொன்னார். அப்படின்னா எந்த கிரியைக்கும் இது இல்லை. இதுக்கு பிறப்பும் கிடையாது, அதுக்கு இறப்பும் கிடையாது. அப்படின்னா இந்த ஜாயத்தே வர்த்ததே விபரீமத்தை இந்த 6 பாக்கி எல்லாத்துக்கும் அப்ளிகபிள், நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அந்த 6 ஷட்பாவ விகாரங்களை யாஸ்கர்ன்றவர் படிச்சிருக்காரு, தன்னுடைய நிகழ்வுல படிச்சிருந்தாரு. அதை வச்சுதான் எல்லாரும் இந்த 6 விகாரத்தோட கூடினதுதான் இந்த உலகம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த 6 விகாரம்னு சொல்றது உலகத்துக்கு அப்ளிகபிள், பட் அன்பார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு அவர் ஆத்மா. ஏன்னா இந்த ஆத்மாவானது பொய்யான மித்யாவான பொருள்களுக்கு தான் இந்த 6 பாவ விகாரங்களும் வருமே தவிர உண்மையான ஒரே பொருள் அந்த ஆத்மாவுக்கு இந்த 6 விகாரங்களும் வராது.
அப்படின்னு சொல்றதுக்காக ஜாயத்தே இது பிறப்பதும் இல்லை அப்படின்னா என்ன, உற்பத்தியதே இது உண்டாவதில்லை. மிரியத்தே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா இது ஒரு நாள் இல்லாமல் போகவே போகாது அப்படின்னா. வா அப்படின்னா இந்த வா அப்படின்ற சப்தத்துக்கு சான்ற அர்த்தம், அண்டு அப்படின்ற அர்த்தம். நான் ஜாயத்தே மிரியத்தேவான்னு அந்த நாம நீங்க மிரியத்தேக்கும் சேர்ந்து போடணும். இல்லன்னா நான் ஜாயத்தே ஆனா மிரியத்தேவான்னு பிரிச்சிடக்கூடாது, பார்த்து பிடிக்கணும். நான் ஜாயத்தே ந மிரியத்தேச்ச, அதனாலதான் சகார அர்த்தம்னு சொன்னாங்க. சாவ போட்டாக்கா அந்த இந்த ஜாயத்தைக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷன் will apply to மிரியத்தே ஆல்சோ. ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து, எப்பொழுதும் இது பிறக்காது. இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி இல்ல, நாளைக்கு ஒரு 500 வருஷம் பொறுத்து, ஒரு மில்லியன் வருஷம் பொறுத்துன்றது கூட சந்தேகம் வச்சேன். கதாச்சித்து இது பிறப்பதும் இல்லை, இது இறப்பதும் இல்லை. சரி, பூத்வா அபவிதா இல்லாமல் இருந்து இப்ப இருக்கிறதாகவும் அதுக்கப்புறம் இல்லாமல் போவதும் என்பதும் இதுக்கு கிடையாது. ஏன்னா எப்போதுமே பிறக்கலையே, எப்போதுமே பிறக்க போறதே எப்ப நடுவுல கொஞ்ச நாள் இருந்துட்டு சார்னு ஒரு சந்தேகப்பட்ட அதுவும் சான்ஸ் இல்லை. என்ன அப்போ பூத்வா அபவிதா பிறந்து இல்லாம போறதும் கிடையாது. பூயா இந்த நாம முன்னாடி பூத்வா அபவிதா பூயா மறுபடியும் இது பிறந்து இல்லாம போச்சுன்ற கதையும் கிடையாது. பூயானா மறுபடியும் ஏன், இதுக்குதான் பிறப்பே கிடையாது. அஜாஹா வாக்கிய இது, இந்த ஆத்மாவானதுக்கு பிறப்பு இல்லாததுதான் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு சொல்றது. இதுக்கு பிறப்பே இல்ல, அஜாதிவாதம் தான் மாண்டூக்கிய உபநிஷத்து முழுக்க. இந்த ஆத்மாவுக்கு அதை வச்சுதான் அவர் கௌடபாதாச்சாரியார் எழுதியிருக்காரு. மாண்டூக்கிய உபநிஷத்து முழுக்க அஜாதிவாதம். அஜாதிவாதம் பிறப்புன்றதே கிடையாதுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க எதுக்கு இதை கஷ்டப்பட்டு ஜாயத்தே வர்த்தத்தை விபரீதமத்தே இப்படி எல்லாம் நீங்க அவர் எல்லாமே நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு உண்டாவா சொல்றாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. பிறப்பில்லாத போய் எதுக்கு இப்ப அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? இல்லவே இல்லை. இதுக்கு அஜஹா அப்படின்னாரு. இது நித்யஹா அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்ன ஆச்சு, எப்பொழுதுமே இருக்கு அப்படின்றதால பிறப்பு இல்லைன்னு ஆச்சு. நித்யஹான்னு சொன்னதுன்னா டிஸ்ட்ரக்ஷன் இல்லைன்னு ஆச்சு இல்லையா? இப்போ ரெண்டு பாவ விகாரத்துல ஜாயத்தே வினச்சதி இந்த ரெண்டுத்தையும் நீக்கிவிட்டாரு, அஜோ நித்யஹான்னு. அப்புறம் சாஸ்வதா அப்படின்னு சொன்னதுனால என்ன அர்த்தம், சாஸ்வதமா இருக்குன்னாக்க அவயவங்கள்னால இருந்ததையானால் இது பெருசா இருக்கு அழியறது இப்படி எல்லாம் சொல்றான். சாஸ்வதமா இருக்கக்கூடிய வளர்ச்சியும் கிடையாது, திக்கவும் கிடையாது. ஆகையினால சாஸ்வதம்னு சொன்னதுனால நிரவயவமாக இருக்கிறதுனால இந்த ஆத்மாவுக்கு அந்த அவயவமே இல்லாத காரணம் க்ஷீணமாறுதுன்றது சொல்லவே முடியாது. அபக்ஷீயத்தேவும் கிடையாது. அயம் புராணஹா அப்படின்னாரு. புராணஹா புராயேவ நவஹா, அந்த காலத்துல எது இருந்ததோ அதுதான் இப்பவும் புதுசா இருக்கு. அதனாலதான் இந்த புராணங்கள்ல நம்ம பழசுன்ற அர்த்தத்துல இப்ப இந்த இந்திக்காரெல்லாம் யூஸ் பண்றோம் புராணம். நம்ம புராணம்னா புராயேவ நவஹா புராணம். முன்னாடி என்ன இருந்தோ அதுவும் புதுசா இன்னைக்கும் அது அப்ளிகபிளா இருக்கு. இதே ராமாயணமும் மகாபாரதத்துல இருக்கக்கூடிய மன போராட்டங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற மனிதர்களுடைய மனசுலயும் இதெல்லாம் இருக்கு. அப்படின்றதுனால அது முன்னாடின்னு சொன்னாதீங்க, முன்னாடியே அது காமிச்சாலும் அப்பப்போ அது புதுசாயிட்டே இருக்கு. புறாயேவ நவஹா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு வளர்ச்சின்றது ஒண்ணு கிடையாது. அப்ப எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இங்க இருக்கு அப்படின்னா அது பர்தத்தே அப்படின்றத அதையும் அனுப்பிட்டாருங்க. அந்நியத்தே அந்நியமானே சரீரே அந்நியத்தை இது ஒரு நாளும் மாறுதலை அடையறதில்லை. விபரீணமத்தே அந்நியத்தேனாக்க விபரீணமத்தை அடையதில்லை. எப்படி சரீரம் அந்நியமானே அப்படி இந்த சரீரத்துக்கு வேணா விபரீநாமங்கள்லாம் வரலாமே தவிர உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு சரீரியா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஒரு மாடிபிகேஷனும் வராது. அதனால இப்ப என்ன அவர் சொல்றதுக்கு வந்தாரு, ஆத்மா நிர்விகாரா அப்படின்னு சொல்றதுக்காக விகாரம்னா மாடிபிகேஷன், அந்நியத்தே அப்படின்னாக்க மாறுதலை அடைகிறது, விபரீணமத்தே அப்படின்னு அந்நியத்தே ஒரு விபரீநாமத்தையும் அடைவதில்லை, மாடிபிகேஷனும் அடையவில்லை. ஆனா சரீரத்துல அந்நியமான அப்படி இந்த சரீரத்துல வேணா இதெல்லாம் வரலாம், இது போன உடனே வாசல்ல தூக்கி போடலாம், இத நாளைக்கு எரிச்சிடலாம், பஸ்பமாக ஆயிடுமே தவிர அவருக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா அந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள்லாம் மேல போகலாம் வரலாம், அதுக்கெல்லாம் மாடிபிகேஷன் எல்லாம் இருக்கு, இன்னொரு சரீரத்தை அடையலாம். ஆனா அந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஒரு நாளும் எந்த மாடிபிகேஷனும் கிடையாது அப்படின்னு சர்வ விக்ரியா பிரதிஷேதா கிருதா அஸ்மின் ஸ்லோகே இது ஸ்லோகத்துல சொன்னதுனால இப்ப நமக்கு 7 விஷயங்கள் கிடைச்சிட்டு. நித்யா, சத்யா, சர்வகதா, அப்ரமேயா, அகர்த்தா, அபோக்தா, நிர்விகாரா.
இப்படி 7 இந்த 7 வச்சுட்டே இப்ப சொல்லிட்டே இருப்பாங்க. வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜம் அவ்யயம் கதம் சபுருஷ பார்த்த கம் காதயதி அந்திகம். யஹா ஏனம், ஏனம் இந்த ஆத்மா, ஏனம்னா அந்த ஆத்மா. யஹா யார் ஒருவன் இதை அஜம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அஜோ நித்திய சாஸ்வதம் முன்னாடியே சொல்றாரு, இதுக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவ்யயம் இதுக்கு வியம்னாக்க அழிவு, அழிவற்றது என்றும். அவிநாசி ஒரு நாளும் டிஸ்ட்ரக்ட் ஆகாது. ஏன்னா ஆகாசம் மாதிரி, ஆகாசம் எப்படி டிஸ்ட்ரக்ட் ஆகாதோ இதுவும் ஒரு நாளும் டிஸ்ட்ரக்ட் ஆகாது. இது நித்தியம். எத்தனை கண்டிஷன் பாருங்க. இந்த ஆத்மாவை யார் ஒருவன் அஜம் என்றும் அவ்யயம் என்றும் நித்தியம் என்றும் அவிநாசி என்றும் வேத அறிந்து கொள்கிறானோ, அப்படிப்பட்ட சகா புருஷா இப்படி தெரிஞ்சின்ற அந்த வேதாந்தியானவன் கம் காதையத்தி ஹந்திகம் எதை கொல்வான், யாரை கொல்விப்பான், எங்கனம் அப்படி பண்ணுவான். அவன் கொல்லப்படுவதும் இல்லை கொல்வதும் இல்லை அப்படின்னா ஹன்யத்தே ஹன்யமானே சரீரன்னு ஒண்ணு, ஜாயத்தே மிருதவான்னு சொல்லி ஒரு மாடிபிகேஷனும் வராதுன்னு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட இந்த ஆத்மாவானது எப்படி இருக்குனாக்க ஏனம் அஜமாகவும் அவ்யயமாகவும் நித்தியமாகவும் அவிநாசி விநாசமற்றதாகவும் இருக்குது. நாசம் விநாசம் விசேஷன நாசம், எந்த நாசமும் கிடையாதுன்னா அவிநாசி. அவிநாசியாக இருக்கக்கூடியதும் நித்தியமாக இருக்கக்கூடியதும் அஜமாக இருக்கக்கூடியதும் அவ்யயம், வியம்னாக்க அழிவு, அழிவில்லாத இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை ஏனம் இந்த ஆத்மாவை வேத யார் ஒருவன் அறிகிறானோ அவன் யாரு ஞானி. அவன் எதுக்காவது இந்த உலகத்துல கவலைப்படானோ, அவன் என்ன காரியத்துல ஈடுபட போறான், அவனுக்கு என்ன நடக்க வேண்டியது இருக்கு, யாரை பார்த்து அவன் பயப்படணும், யாருக்காக சல்யூட் அடிக்கணும், இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே. கிம் காதையதி அந்திகம் அவர் யாரை கொல்வான், யாரை கொல்வான்னா இந்த அர்த்தம் என்ன காரியம் இருக்குன்ற அர்த்தத்துல கில்லிங் கில்ட் அப்படி எடுத்துக்கூடாது. அவனுக்கு ஆக வேண்டிய காரியங்களும் இல்ல, பண்ண வேண்டிய காரியங்களும் இல்ல. அவனுக்கு அகர்த்தாவா இருக்கிறதுனால பண்ண வேண்டிய காரியமும் இல்ல, பண்ணப்பட வேண்டியதும் அவனுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படின்றதுதான் இந்த ஞானியினுடைய நிலை சொன்னார். அந்த ஒரு நிலையை தான்ப்பா நீ பெறணும் அர்ஜுனா. அதனாலயே இப்படி ஆத்மா ஆங்கிள் நீ பார்த்தா கூட பீஷ்மர் துரோணர்கள்லாம் நீ பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ ஒண்ணு கில்லரும் கிடையாது, நீ ஒண்ணு கில்டும் கிடையாது. ஆகையினாலேயும் நீ புரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்றத நடுவில் நம்ம சொல்லிக்கணும். அது அங்கங்க சொல்ல நடுவு சொல்ல தஸ்மா திவ்யஸ்வ பாரதம். ஏன்னா இப்போ நம்ம இந்த 12வது ஸ்லோகத்துல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் பிலசாபிக்கலா தான் அவங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தர்மத்தை சொல்ல பாரு. வீர சொர்க்கம்லாம் நீ அடைய போற, சத்திரியனுக்கு அதுதானப்பா தர்மம், நீ எதுக்காக பிறந்து இந்த உலகத்தை இப்போ ஒத்துக்காத நம்ம ஆத்மாவை வச்சு பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இங்க கீழே இறங்கி வந்துடணும். உலகத்துல இருக்கும்போது உனக்கு என்ன உனக்கு முன்னுக்கு வரணும்ன்ற ஆசை இல்லையா அப்படின்னா என்ன பூஜை பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னா சத்திரியன் என்ன பண்ணணும்னா நீ வீர சொர்க்கம் அடையணும்னா சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு தர்மத்தை போதிக்க போறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து நீ தர்மமும் இதெல்லாம் வேண்டாம்பா, இது கூட வேண்டாம், நீ லோகத்துல பாரு உன்னை என்ன நினைப்பாங்க. ஒரு ஆம்பளையா இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு பூட்டு எல்லாம் போட்டுன்னு வந்துட்டு நீ இப்ப போய் சண்டை போட மாட்டேன்னு சொன்னாக்க உலகம் உன்னை தூத்தாதா, உனக்கு கீர்த்தி வராத, நீ சொசைட்டி அப்படின்னு சொசைட்டி ஆங்கிள் சொல்ல போறாரு. இப்படி முதல்ல 12ல இருந்து 25 வரைக்கும் இப்ப இந்த ஆங்கிள் இப்ப எல்லாம் ஆத்மாவை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு ஆச்சாரியால் இந்த 5-6 பாவ விகாரங்களும் இல்லன்னு சொல்றதுக்காக இவ்வளவு பெரிய பாஷையா இருக்கிறார். ஏன்னா அங்கங்க அவருக்கு சொல்றதுக்கு பரதத்தை விபரீனமத்தை அவசியத்தை அந்த 6 பாவ விகாரங்களும் இல்லைன்னு அதுக்கு ராமராயக்கவி நிறைய எக்ஸாம்பிள்லாம் போட்டு சொல்லியிருக்காரு. வாசாந்தி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அன்யானி சம்யாதி நவானி தேஹி. ஒரு சத்து இருக்குன்னாக்க ரொம்ப நாளா ஆயிடுச்சு, அது ஜீரணம் ஆயிடுச்சுன்னாக்க நீங்க என்ன பண்றோம், அதை தூக்கி போட்டுறோம். வாசாந்தினாக்க இந்த வஸ்திரம் அது ஜீரணம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், யதாதிகாய அதை தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணோம், புதுசு நவானி கிருநாதி ஒரு புதுசை எடுத்து போட்டு நவானி கிருநாதி நரகா அபராணி வஸ்திராணி எடுத்து நம்ம போட்டுன்றோம், வேற ஒரு வஸ்திரத்தை தூக்கி போட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இதுதான் கஷ்டம். இது நல்லா புரியுது. ததா சரீராணி விகாய இந்த சரீரமானதும் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா இதை போட்டு எரிக்க வேண்டியதான். போட்ட உடனே இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் என்ன பண்றது, இன்னொரு சரீரத்தை தேடி போய் அந்த சட்டையை போட்டுக்க போறது.
அப்படின்ற விஷயத்தை சொல்ல போறாரு. இதெல்லாம் சரீரத்துக்கு தான் வருமே தவிர அந்த ஆத்மாவுக்கும் வராரு. ஏன்னா இந்த ஆத்மாவை நீங்க வெட்ட முடியாது, இந்த ஆத்மாவை நீங்க உலர்த்த வைக்க முடியாது, இந்த ஆத்மாவை எரிக்க முடியாது, இந்த ஆத்மாவை உலர்த்த முடியாது அப்படின்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த ஆத்மாவை பத்தி பேச போறாரு.